சிறுவன் ஒருவன் கிராமத்தில் குட்டி முயலொன்றை வளர்த்து வருகிறான். நண்பர்களோடு விளையாடிக் கொண்டிருக்கும் போது அந்த முயலை அடர்ந்த காற்றுக்குள் தொலைத்து விடுகிறான். எங்கு தேடியும் அவன் வளர்த்த செல்ல முயல் கிடைக்கவே இல்லை. தப்பிச் சென்ற அந்த முயல் நட்ட நடுக்காட்டுக்குள்ளே மாட்டிக்கொண்டது. கடுமையான தண்ணீர் தாகம் எங்க தேடி பார்த்தாலும் தண்ணீர் கிடைக்கவே இல்லை. மிகவும் சோர்வாக காட்டுக்குள்ளே நடந்து செல்கிறது செல்ல முயல். அப்போது அந்த பக்கமாக வந்த நரி முயலின் தேவையை புரிந்து கொண்டது. என்னமோ தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நரி கேள்வி கேட்டது முயலிடம். முயல் பயந்தபடியே எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. தண்ணீர் எங்காவது கிடைக்குமா என தெரியவில்லை. உங்களுக்கு ஏதேனும் தெரிந்தால் சொல்லுங்கள் என்றது முயல். கிடைத்த வாய்ப்பை தவற விடாத நரி. வாங்க வாங்க, எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு தண்ணீர் இருக்கிற இடத்தை காட்டுறேன் என்று அக்கறையான குரலுடன் முயலை அழைத்துச் செல்ல நினைத்தது. இதையெல்லாம் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்த மான். முயலும் மானும் செல்லும் இடத்தை நோக்கி பின்தொடர்ந்தது. பாவம் அந்த ஒண்ணும் தெரியாத முயல். நரி சொல்வதை கேட்டு அந்த நரியை பின்தொடர்ந்தது. தண்ணீரே இல்லாத இடத்திற்கு அந்த முயலை நரி அழைத்துச் சென்று முயலை வேட்டையாடி உண்ணும் திட்டத்தை மான் அறிந்து விட்டது. முயலாரே நரியாரே, கொஞ்சம் நில்லுங்க, நான் இப்போது தான் அந்த வழியாக வந்தேன். அங்கு ஏதும் தண்ணீர் தெரியல. தண்ணீரை வேறு பக்கம் தேடி பார்க்கலாம் வாங்க என்று முயலையும் நரியையும் அழைத்து கொண்டு மான் கொஞ்ச தூரம் செல்கிறது. போகும் வழியில் சைகையில் நரியின் திட்டத்தை முயலுக்கு புரிய வைத்துவிட்டது மான். தப்பித்தோம் பிழைத்தோம் என மானின் முதுகில் ஏறி தப்பித்து ஓடி விடுகிறது முயல். தன் திட்டம் தோற்று போனேன் நினைத்து கவலை கொண்ட நரி. இப்போது தானே தெரிகிறது, 1000 திட்டங்கள் போட்டாலும் ஆண்டவன் திட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது.